காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை நான் பார்த்து என் ஃபேமிலிக்காக செய்கிறேன். அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்காக தான் நான் பார்த்து பண்ணுறேன். ஆனால் என்னை யாருமே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது, என்னை யாருமே மதிக்கிறதே கிடையாது, என்னை எந்த வேலைக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளார தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹவ் ஓப்பனர் ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த மனசளவில் இந்த தாட் வருது இல்லையா, என்னை யாருமே கண்டுக்கிறதில்ல, என்னை எல்லாருமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க, எனக்கு அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கூட எனக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மனசில் அடிக்கடி தோன்ற ஒரு விஷயந்தான். ஆனால் இது நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளாரே ஒரு லோன்லினஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வீட்டிலேயே, உங்களுடைய ஃபேமிலியிலேயே நீங்கள் மனசுக்குள்ளார ஒரு லோன்லினஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. மனசில் அதாவது மனசளவில் நீங்கள் தனிமையை உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ இது நாளடைவில் மனம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. சரி, அதனால் இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, இந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நம்ம மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். நம்ம நிறைய வேலை செய்கிறோம், ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணால் மன சந்தோஷம். ஆனால் அப்படி யாருமே கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரக்தி வர்றதுங்கிறது இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர், அது நேச்சுரல் தான். எப்பெல்லாம் மனசுக்குள்ளார இந்த மாதிரியான தாட் வருதோ நான் சொல்கிற இந்த 4 ஃப்ரேசஸை மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க. இதுதான் ஹோ ஓப்பனர் மெடிடேஷனில் இருக்கிற 4 ஃப்ரேசஸ். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த 4 ஃப்ரேசஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனசில் என்ன மாதிரியான உணர்வுகள் வருது, உங்கள் மனசுக்குள்ளார அந்த ஒரு லோன்லினஸ் வரலாம், இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸை நினச்சி இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இட்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் மைண்ட். உங்களுடைய மன உணர்வுகளை நினச்சி இந்த விஷயத்தை சொல்லுங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ், ஐ எம் சாரி ஃபார் த லோன்லினஸ் ஐ ஹாவ், ஐ எம் சாரி ஃபார் த லோன்லினஸ் ஐ ஃபீல், ஐ எம் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஐ ஃபீல் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மன உணர்வுகளை நினச்சி இதை சொல்லுங்கள். இதை சொல்ல உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் மனசு அந்த அப்ரிசியேஷனுங்கிறத வெளியிலேருந்து எதிர்பார்க்காது, அதுக்கு பதிலாக நீங்களே உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சுக்குவீங்க. இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், இந்த எக்ஸ்டர்னல் அப்ரிசியேஷன்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு தோணாது. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ விதவுட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறப்போ உங்கள் மனசு எந்த டிஸப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ எப்போல்லாம் உங்கள் மனசில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதோ இந்த 4 ஃப்ரேசஸை மனசில் உங்களுடைய உணர்வுகளை நினச்சி சொல்லிக்கலாம். இது இல்லாமல் இந்த ஹோ ஓப்பனர் மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்னொரு ஆக்டிவிட்டியும் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நடந்த விஷயங்களை ரீகால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு தோணும் இல்லையா, நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். இது ஒன்று செய்யலாம். 2வது, உங்களுக்கான செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று டே டைமில் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு மீ டைம், உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கலாம். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை செய்யலாம். ஸோ அப்படி செய்கிறதன் மூலமாக எப்போதுமே நான் மற்றவங்களுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங் குறைஞ்சிரும். உங்களுக்காகவும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி செய்கிறப்போ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று, எப்போல்லாம் மனசில் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதோ அப்போ அந்த ஹோ ஓப்பனர் சொல்லிக்கலாம். உங்களுக்கான ஒரு மீ டைமை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கலாம். 3வது, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச தி பெஸ்ட் ஆக்டிவிட்டி என்னவோ அதுக்கான ஒரு அப்ரிசியேஷனை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்படி செய்கிறப்போ உங்கள் மனசு பீஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப கம்போஸ்டாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுடைய இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸும் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தே வில் ரியலைஸ். ஸோ அவங்களும் உங்களுக்கு தேவையான அப்ரிசியேஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் நீங்களாக கேட்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.